இன்றைக்கி நம்ம சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் மங்கை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மங்கை அவர் ஆங்கிலத்துறை பேராசிரியர். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாடகத்துறையிலே நவீன நாடகத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருபவர். நூல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய நாடகங்கள் புதிய வடிவங்களோடு பல இடங்களிலே பரீட்சார்த்த முறையிலே நடத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கூட மதுரைக்கு ஸ்ரீ பருவம் நாடகம் நடத்துவதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த தருணத்தில் அவர் நமக்காக ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார். அவரை நன்றியோடு வரவேற்கிறேன். நன்றி மேடம். வணக்கம். 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 நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக நாடகத்துறையில் இருக்கீங்க? 30 வருஷம் இருக்குமா? 40 ஆயிடுச்சு. 1984 சென்னை கலைக்குழுவிலேருந்து என்னுடைய பயணம் தொடங்கியிருக்கு. நாடகத்தில் ஈர்ப்பு வந்ததுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? அப்படி நாடகம்னு ஈர்ப்பு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அமைப்புகள், இயக்கங்கள், அதில் தொடங்கின பொழுது அதுக்கான ஒரு வடிவத்தை நம்ம தேடுவோம் இல்லையா? மேடையில் பேசலாமா, கவிதை எழுதலாமா, இல்லை கட்டுரை எழுதலாமா, அப்படி தேடும்போது கிடைச்ச ஒரு வடிவம் தான் நாடகம். அதனால் அதுக்கு பிறகு அதோடு சேர்ந்து பெண்கள் அமைப்பு, குறிப்பாக ஜனநாயக மாதர் சங்கத்தோடு நான் இருந்தேன். அப்போ அதுவும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு இணைஞ்சு தான் சென்னை கலைக்குழு உருவாச்சு. அப்போ தொடங்கி, ஆனால் உறுதியாக நாடகம்தான் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பொதுவாக நாடகங்களில் இப்போது நீங்கள் ஐடிபாவில் இருந்திருக்கீங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. நாடகங்களில் இந்த விமன் சம்பந்தமான, பெண்கள் சம்பந்தமான கருவை வைக்க வேண்டும் என்பது தொடர்ந்து நீங்கள் அதை அப்படி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்லை, 1970களில் உங்களுக்கே தெரியும், பெண்கள் அமைப்புகள் மட்டுமில்லை, சிவில் உரிமைகள் நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய வீச்சு வந்த டைம். அதுலேயும் குறிப்பாக எமர்ஜென்சிக்கு பிறகு ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா நமக்கு புத்தகம் வருது. அப்போ அது எல்லாம் சேர்ந்து ஐ திங்க் நான் ஒரு 70களின் குழந்தைன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பெண்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட, அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுங்கிறது நாடகம் மட்டும் இல்லை, எல்லா துறைகள்லையுமே அது உரத்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு. தமிழில் அது இன்னும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட மரபு இருக்குது. அந்த மரபில் பெண்களை கலைஞர்களாக அங்கீகரித்த சங்ககாலம் தொட்டு நமக்கு இருக்குது. அதனால் அது எப்படி மாறிப்போச்சு, ஏன் இன்னைக்கு பெண்கள் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் அதில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. நீங்கள் சொல்கிற இந்த ஒரு பாயிண்ட் பல கேள்விகளை எனக்குள்ளே எழுப்புது. சங்ககால மரபிலிருந்து இன்று வரைக்கும் பெண்களை கலைஞர்களாக மதிப்பது வேறு, பெண்களை பெண்களாக மதிப்பதுன்றது வேறு. அந்த அளவில் பார்க்கும்பொழுது தமிழ் நாடகத்துறையில் பெண்கள் பங்கேற்பு குறைவாக இருப்பதாக நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, அது நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? உங்கள் டீமில் பெண்கள் வராங்களா? நீங்களே இல்லை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூப்பிட்றீங்களா? எப்படி வராங்க? இல்லை, ஒட்டுமொத்த இப்போ மற்ற இலக்கிய வகைகள் இருக்குல்ல, நாவல், சிறுகதை, கவிதை, அதோடு ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா ஆண்களுமே நாடகம் எழுதுகிறவங்க கம்மி. கவிஞர் இன்குலாப்புமே உங்கள் எல்லாருக்குமே ஒரு நாடறிந்த கவிஞராகத்தான் அவர் தெரியும். நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கின பிறகுதான் நாடகம்ங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு 5 நாடகங்கள் சங்க இலக்கியத்தை பேஸ் பண்ணி அவர் பண்ணார். அதனால் நாடகம்ங்கிற வகையே இந்த எழுதி போட்டுட்டு பப்ளிஷ் பண்ணுற விஷயம் இல்லை, அதை மேடை ஏற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது ஒரு தனிப்பட்ட ஆளுமை சம்மந்தப்பட்ட இலக்கிய வகை இல்லை. அப்போ அதில் ஒரு கூட்டான ஒரு முடிவு தேவைப்படும். ஏன்னா நாடகம்னா சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சது இப்போ எம்ஜிஆர் நாடகத்தோடய வந்தார், சிவாஜி வந்தார், அந்த ஒரு கம்பெனி, நாடக கம்பெனிகள், எம்ஆர் ராதா, இந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனால் இப்போ நீங்கள் போடுற நாடகம்லாம் பார்க்கும்போது முற்றிலும் மாறுபட்ட வகையாக இருக்கிறது. ஏதோ தேர்ட் தியேட்டர்ன்றாங்க, இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் தியேட்டர்லாம் சொல்கிறாங்க. இந்த தியேட்டர் வடிவத்துக்கு பின்னால் என்ன தத்துவம் இருக்கிறது? என்ன ஃபிலாசபி பிஹைண்ட் திஸ் தியேட்டர் ஆர்ட்? ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் நார்மலாகவே வசனம் பேசி பண்ணலாமே. இல்லை, நான் கலகம்ங்கிறது ரொம்ப பெரிய சொல். அதனால் ஒரு உரையாடல்னு வைக்கலாம். நாடகத்துடைய மெயின் இதுவே டயலாக் தான்.
பட் டயலாகுங்கிறது நீங்கள் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அதுக்கான ஒரு வெளி வேணும். அப்படிப்பட்ட வெளியை வந்து நாடகம் தன்னோட வடிவத்திலேயே கொண்டிருக்கு. அது வந்து சும்மா தனிப்பட்ட ஆட்கள் நீங்களும் நானும் பேசிக்கிற மாதிரி இல்லை. நடிகருங்கிற ஒரு கூட்டமும் பார்வையாளர்கள்ங்கிற ஒரு கூட்டமும் ஒரு சமூக ஒப்பந்தத்தோட இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு வந்தால் தான் நாடகம் நடக்கும். அப்போ அடிப்படையில் வந்து சமூக அழகு தான் வந்து நாடகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸியை கொண்டு வந்திருக்கு. டெமோக்ரஸி மட்டும் இல்லாமல் ஆல்சோ கமிட்மெண்ட். இந்த ஒரு மணி நேரம் நாடகம் நடக்குதுன்னா அந்த ஒரு மணி நேரம் நம்ம ஒரே இடத்துல இருப்போம். அப்போ பிடிச்சதோ பிடிக்கலையோ நீ அங்கே உட்காந்து இருக்கிறதுக்கு தயாராக வர்ற அப்படிங்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக பண்பும் லைவாக நடத்துறது. இப்போ டிவியில் ரெக்கார்ட் பண்ணி பொதுவாக நாடகம் எல்லா நாடகத்துக்குமே பொருந்தும். அப்படின்னு உங்களுடைய நாடக வடிவம் என்பது வந்து அந்த பெட்டி வடிவ நாடக மாதிரி இல்லை. அது இங்கேருந்து ஒருத்தர் வருவார், அங்கேருந்து ஒருத்தர் வருவார், நடுவில் பேர் அப்படி இல்லாமல் அது ஸ்டேஜே இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு. அது வந்து வேறு ஏதாவது விஷயத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதா? இல்லை, அடிப்படையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மூன்றாம் அரங்கம் பற்றி பேசின பாதல் சர்க்கார், நாங்கள் நாடகம் தொடங்கின போது இப்போவுமே நாடக பள்ளிகள் கம்மி, அப்போ இன்னும் கம்மி. அதனால் ஆனால் எனக்கு நிறைய பயிற்சிகள் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பாதல் சர்க்காரில். கிட்டத்தட்ட 4-5 ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அவங்க குழுவோடையும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மதுரையிலேயே கூட நாங்கள் ஒரு வாரம் பயிற்சி பெற்றைக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். தொடர்ந்து விட்டு விட்டு எனக்கு இருந்த வேலைகளுக்கு மத்தியில் அது சாத்தியமாச்சு. அது ஒன்று. இன்னொன்று, ஈழத்துலேருந்து அப்போ தமிழ்நாட்டில் இருந்த இளைய பத்மநாதன் அப்படிங்கிறவர், அவரோட மெயின் இது வந்து மரபு கலைகளை நவீனமாக ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லாமல் இந்திய அளவுலேயே அது ஏற்கனவே தொடங்கி இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அது குறிப்பாக முத்துசாமி கூத்துப்பட்டறை மூலமாக கூத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் அவர் எடுத்துக்கல. ஆனால் இப்போ பத்தனான் தான் நாங்கள் அவங்கள கூப்பிடுவோம், இளைய பத்மநாதன். அவர் வந்து அந்த பாட்டு அதோடு சேர்த்த ஆட்டம் அதோடு சேர்த்த நடிப்பு. அப்போ இன்றைக்கி வந்து உலக அளவில் ஆக்டர் வேறு பெர்ஃபார்மர் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டர்னு அவங்க மீன் பண்ணுறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான வசனம் பேசி நடிக்கிறது. பெர்ஃபார்மர்னால் எல்லா விதமான கலைகளையும் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தோன்னா அந்த மாதிரியான அரங்கத்தில் இருந்தது. அப்போ அதோடு சேர்ந்து நான் ஏற்கனவே சார்ந்திருக்கிற இயக்கம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பரந்துபட்ட இடதுசாரி சிந்தனையும் பெண்ணிய சிந்தனையும் இணைஞ்சு ஒரு அவியல் மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். அதான் அந்த பெண்ணியம்ன்றதுக்காக தான் நான் அப்படி சுற்றி வச்சுட்டே வந்தேன். ஏன்னா நாடகங்கள் வந்து உங்கள் நாடகங்கள் இப்போ பெண்ணியம் சார்ந்தவை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, பெண்ணியம்னு சொல்கிறத விட நான் நினைக்கிறேன் ஒரு பெண் மையம், ஃபீமேல் சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பெண்ணியம்னா அது இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் இதில் மட்டும் நின்று நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு பெண் நிலை சார்ந்து அல்லது பெண் மையம் சார்ந்து சிந்திக்கிறது அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பெண்ணியம்ன்றது அதானே இல்லையா? ஒரு அதுக்கு ஒரு ட்ரெடிஷன். பெண்ணியத்துடைய வரலாறுல வந்து நிறைய மரபுகளை உடைக்கிறத தான் வந்து நம்ம பெண்ணிய தத்துவத்துக்கும் சிந்தனைக்குமான கோடாக பார்க்குறோம். அது வந்து இல்லை பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா மற்ற ஒடுக்கப்பட்ட அல்லது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களோ அல்லது அடிமைகள் என்று சொல்லக்கூடியவர்களோ, தலித்துகள் கூட நம்ம அதில் சொல்லலாம். அவங்கள மாதிரி பெண்களை வந்து இயல்பாகவே விளிம்பு நிலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரிக்கு சமமாக இருக்கும், எண்ணிக்கையில் நாங்கள் சரிக்கு சமமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிந்தனைங்கிறது பெண்ணையும் சேர்த்து வேற மாதிரி வார்த்தை எடுக்குது, உருவாக்குது. அப்படி உருவாக்கும் பொழுது நான் எதை மீறுறேன், எதை நான் மீற விரும்புகிறேன் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய நிறைய உடைப்புகள் வந்திருக்கு. ஆனால் அந்த எல்லா உடைப்பும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வேறு வேறு கட்டத்தில் தான் வரும். இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது பற்றிய விஷயங்கள், வன்முறை சம்பந்தமான விஷயங்கள், அதுவும் இப்போ குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மீ டூ வந்து உலகத்தையே குலுக்கிட்டு இருக்கு. கேரள சினிமாவில் எல்லாம் அது மிகப்பெரிய விஷயமாக ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த மீ டூவில் நான் எவ்வளோ விஷயங்களை
பேசாமல் இருந்ததன் மூலமாக உடந்தையாக இருந்திருக்கிறேன். ஐ எம் கம்ப்ளிசிட் அப்படிங்கிறதெல்லாம் உணர்றதுக்கு எனக்கு இவ்வளோ வயசாகுது. சரி. அப்போ எந்த கட்டத்தில் அவங்க வந்து நான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு வரப்போகிறாங்கங்கிறது வந்து ரொம்ப ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெமினிசம்னாலே பொதுவாக பொது வெளியில் வந்து அவங்க வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு அடங்காதவங்க, இன்னும் சொல்லப்போனால் அடங்காப்பிடாரிகள் அப்படிலாம் கூட நண்பர்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பேசுறதுல வந்து அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள் வந்து தங்கள் ஈன சுரத்திலாவது முணங்குவது தான் வந்து பெண்ணியம்னு சொன்ன மாதிரி தான். எவ்வளவு பலவீனமாக ஒலித்தாலும் நான் பேசியாக வேண்டும், அதை நீ கவனிக்கணும், அந்த கவிதையே வந்து கவனி அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் இங்கிலாந்து. அப்போ அது கவனிக்கணும். அப்போ இது வந்து நாடகங்களுக்கும் பொருந்துகிறது. அப்போ நாடகத்தில் இது கூடுதலாக கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்டுரையோ மற்ற விஷயங்களில் போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தன்னிலை ஒரு சப்ஜெக்டிவான ஒரு குரலாக ஒலிக்கலாம். ஆனால் நாடகத்தில் அடி வாங்குகிற ஒரு பொண்டாட்டி வேஷமே போட்டால் கூட அந்த உடலால் அங்கே நின்று கொண்டு கத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஓகே. ஸோ அந்த குரலும் உடலும் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை விட கூடுதலான விஷயங்களை கடத்திடும். அதான் நீங்கள் ஃபெமினிசம்ன்றதை பற்றி பேசும்பொழுது பெண்ணியம் அல்ல, இது பெண் மையப்படுத்திய கருதுறவா சொன்னீங்க. அதில் உங்களுக்கு ஏதோ ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த பெண்ணியம்ன்றதையும் பெண் மையம்ன்றதுக்கும் அப்படி நாங்கள் புரிந்த வரைக்கும் பெண்ணியம் என்பது பெண்களுக்கான ஒட்டுமொத்த வெளி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி பெண்ணியம் வந்து வெவ்வேறு மாடலில் வந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், ஒவ்வொரு கட்டத்தையும் ஏற்கனவே டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு கருத்தாடலை வந்து கேள்வி கேட்டு தான் பெண்ணியம் வளர்ந்துட்டே இருக்கு. அது வெள்ளை மத்தியதர வர்க்க பெண்ணியத்தை கேள்வி கேட்குற கருப்பின பெண்ணியம் இருக்குது, தீவிரவாத பெண்ணியம் இருக்குது, இப்படி பல சாயல்கள் இருக்குது. ஆனால் பெண் மையம் நான் சொல்லும்போது எந்த பின்னணியில் இருந்தாலும் அது எல்லா பெண்ணியவாதிகளும் ஒத்துக்கிறது தான். இன்றைக்கி நான் வந்து இதையெல்லாம் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலித் சொல்லலாம். எங்கள் ஊரில் இன்றைக்கி எல்லாருக்கும் படிப்பு கிடச்சிருச்சு, இத்தனை % வேலை கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் படிப்பு வேலையெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் ஒரு விடுதலை உணர்வோடு என் வாழ்க்கையை நான் அமைச்சிக்க முடியுது அப்படின்ட்டுலாம் யாரும் பிரகடனப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் இங்கே நிற்கும்போதே பின்னாடி யாரோ ஒருத்தர் நான் முன்னாடி இருந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை மையத்தில் வச்சுட்டு தான் பெண் மையம் ஐ ப்ரிஃபர். இன்னும் கொஞ்சம் ப்ராடாக எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ப்ராடான அந்த ஒரு பிளாட்ஃபார்த்தில் ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ரிலிஜன் அப்படின்லாம் எல்லாமே தான் உள்ள வரும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அந்த ரிலிஜன்ற ஏரியா வந்து ஒதுக்குறீங்களா இல்லை இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களா? ஐ திங்க் இந்த 40 வருஷத்தில் ஒட்டியும் வெட்டியும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போகுது. ஏன்னா குறிப்பாக நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நாடகம் மாதிரி ஒரு மகாபாரத அடிப்படையில் இருக்கிற பாத்திரங்களை வச்சுக்கொண்டு ரீஇன்டர்பிரேட் பண்ணுற மாதிரியான நாடகங்கள் இதுவும் எல்லாரும் நிறைய பேர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, நாங்களும் பண்ணுறோம். இப்போ பேராசிரியர் ராமானுஜன் சார் எங்களுக்காக செஞ்சு கொடுத்த மௌனக்குரம்ங்கிற நாடகத்தில் குரத்தி வந்து பாஞ்சாலி, சந்திரமதி, சீதை அவங்களெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அப்படி பார்த்தா அது மதம் சார்ந்து வருதா அப்படின்னா மதத்துக்குள்ளே நின்று அதை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. இன்றைக்கி ஸ்திரீ பருவமும் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதுக்கு மாறாக இந்த மதம் பெரிசா சமயம் சார்ந்த சிந்தனைகள் வளராத தமிழ்ச்சூழலில் இருந்த ஒரு திணைசார் வாழ்வியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்று பண்பாட்டை முன்வைக்கக்கூடிய பிம்பமாக தான் இன்குலாப் வந்து ஔவையை நமக்கு தந்தார். அப்போ இன்குலாப்புடைய ஔவை அல்லது மணிமேகலை இந்த எல்லா இதுலேயுமே சமய பின்புலம் அப்படின்னு இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு சமய நிறுவனம் சார்ந்த சிந்தனைகள் கிடையாது. அப்போ அதில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்போ ஒரு மாற்றாக இன்னைக்கு குறிப்பாக இன்னைக்கு இந்திய பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே திணிக்கப்படக்கூடிய இந்த புராணங்கள், தொன்மங்கள் இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு பெண்ணுடைய பார்வையையும் பெண்ணுடைய எனர்ஜியையும் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் வந்து. நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது
ரிசப்ஷன் எப்படி இருக்குது பார்வையாளர்கள் வந்து? ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கிற சீதை அது அந்த மாதிரி புராண கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இது நீங்கள் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, கட்டுடைக்கிறீங்க, கொஷின் பண்ணுறீங்க, மாற்றி யோசிக்க வைக்கிறீங்க. இதை வந்து பார்வையாளர்கள் எப்படி எடுத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? அதில் தான் அந்த உரையாடல் அல்லது டயலாக் முக்கியமாகுது. ஏன்னா நாடகத்தில் வந்து நம்ம வந்து இப்படி தான் நீ பண்ணணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஏன் இந்த பாத்திரம் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறோம், அவ்வளோதான் கேட்குறோம். அப்போ வந்து அதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ மனம் புண்படுறது தானே யார்ட் ஸ்டிக் நமக்கு சமய ரீதியான விஷயம். அப்போ உங்கள் மனசை நாங்கள் புண்படுத்தலை, நீங்க உங்க நம்பிக்கையோட இருந்துக்கங்க. ஆனா நீங்க சொல்ற கதைக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் இந்த கேள்வியை கேட்டா உங்க ராமனோ கிருஷ்ணனோ எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால நீங்க உங்க ராமனை வச்சுக்கிறத பத்தி எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது, தாராளமா வச்சுக்கலாம். இல்லை, அது மறைமுகமாக நீங்கள் வந்து ராமனை வந்து உடைக்கிறீங்க, இல்லை கிருஷ்ணர் உடைக்கிறீங்க. இன்ஃபேக்ட் பெங்காலி ட்ராமா கூட முன்ன பேர் மறந்துட்டேன், அந்த தர்மர் வந்து எதுக்கு போவார், மேலே போனோடனே நீ 5 தலித்துகளை கொண்டு இருக்கிற, அதனால் உனக்கு வந்து நரகத்துலாம் இடம்னு அங்கே சொல்லுவாங்கன்னு ஒரு ட்ராமா ஒன்று படித்தேன். அது நீங்கள் அதுக்கான ஸ்கோப் வந்து மகாபாரதம் கொடுக்குது. நீங்கள் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்று வெளியிலேருந்து இப்போ மாற்று கோணத்துலேருந்து பேசுகிறதுக்கோ நான் நினைக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டு தான் இடம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்களே அதை கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்தில் ரொம்ப அடிப்படையாக வச்சு 2 நாடகங்கள் பண்ணியிருக்கேன் நான். ஒன்று பனித்தி, அது வந்து அம்பையை மையப்படுத்தியது. அப்போ சிக்கண்டி பீஷ்மனை கொன்ன பிறகு அப்போ கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு பீஷ்மர், இது வந்து அர்ஜுனனுடைய அம்பு சிகண்டியோடது இல்லை அப்படின்னு அந்த வில்லு படுக்கையில் படுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அவர் தன்னுடைய நியாயத்தை அல்லது தன் தரப்பு வாதத்தை வைக்கிற மாதிரி தான் அந்த நாடகம் பனித்தி என்று பண்ணோம். ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கூத்து நல்லா தெரிஞ்ச ஒரு தொழில்முறை கலைஞர் பர்ஃபார்ம் பண்ணது 2003ன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இன்னும் நாடகம் பார்க்காதனால எவ்வளோ சொல்லலான்னு எனக்கு தெரியல. பட் இந்த நாடகத்துலேயும் எனக்கு கதாநாயகி காந்தாரி தான். ஏன்னா போர் நடந்துருச்சு. அப்போ அவ ஒருத்தி தான் இந்த ஒட்டுமொத்த எப்பிக்கில் யதோ தர்ம தத்தோ விஜயம், எங்கு தர்மம் இருக்கோ அங்கே வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவள் துரியோதனனுக்கே விடை கொடுக்குறான். ஓகே, அவள் அம்மா தான் இருந்தாலும் ராஜமாதா எல்லாம் இருந்து கூட அவள் வந்து அந்த ஸ்டாண்டை எடுக்கிறாள். இப்போ நமக்கு எத்தனை பேருக்கு அதை எல்லாரும் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஸ்திரீ பருவம்ங்கிறதே ஒரு குறிப்பிட்ட கேண்டோ மகாபாரதத்தில். அதில் திருதராஷ்டிரன், விதுரன், சஞ்சயன் எல்லாரும் பேசின பிறகு காந்தாரி பேசுகிறான். ஆனால் அங்கே கூட பேசாத ஒரு ஆள், ஒரே ஒரு சொல், ஒரு வாக்கியம் சொல்கிற ஆள் குந்தி. தர்மா, கர்ணனுக்கு நீங்கள்லாம் காரியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வரி தான் சொல்கிறான். பட் அந்த ஒரு வரி எப்படி அவளால் சொல்ல முடிஞ்சுது, அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் மனசில் என்ன போச்சு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் நான் விளங்கிக்கிட்டு நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா கர்ணனுக்கு வந்து இவன் அம்மான்றது யாருக்கு தெரியாது. அதனால் அவங்க வந்து அந்த இடத்த சொல்லும்பொழுது எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாலே பிறந்தவன் கர்ணன்றதை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லி ஆகணும். தோளுக்கு வசந்த பையன்கிட்ட சொல்லணும். அவன் வெறும் பையன்ல, அவன் இப்போ ராஜா. அப்போ அந்த தர்மனை வந்து அந்த ஒரு வரி தான் இருக்குது அந்த ஸ்ரீபர்வத்தில். பட் அது வந்து இப்போ நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தத்தில் போர் அவலம் பற்றி பேசக்கூடிய ஒரு கதையில் இந்த பாத்திரம் நிற்குமா நிற்காதா அது பார்வையாளர்கள் முடிவு பண்ணணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்குள்ளே போன போர் மிகப்பெரிய போர். ஆனால் அதுக்கான விதையை மகேஷிதா தேவி கொடுத்துட்டாங்க. மகேஷிதா தேவியோடைய ஆஃப்டர் குருக்ஷேத்ரா, அப்புறம் குந்தி அந்த நிஷாதின் அந்த கதைகளில் அவங்க திருப்பி சொல்லுவாங்க குந்தி கை வந்து குளிர்ந்துருக்கு அப்படின்னு. அப்போ அவள் உட்காந்து சூரியனை பற்றி நினச்சது கொண்டது வந்த பிறகு காந்தாரி கண்ணு திறந்து பார்க்க மாட்டார்ல. அப்போ அவள் கையை தொட்ட உடனே இன்னைக்கு உன் கை கதகதப்பாக இருக்குது அப்படின்னு காந்தாரி கேட்பாள். இது மகேஷிதா தேவி கதையில் இருக்குது. அப்போ எனக்கு வந்து அந்த அந்த லிங்க் கிடைக்குது. இல்லை, இப்போ அதான் இப்போ அந்த புராணங்களை மீண்டும் வந்து நாடகத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன? இன்றைக்கி நவீனமான பிரச்சனைகள் இருக்கிறது.
வெவ்வேறு ஒரு பக்கம் வந்து ஹை கேபிட்டலிசம் அடிக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி மீ டூ மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. மீண்டும் அந்த கதாபாத்திரங்கள் இன்னைக்கு என்ன ரெலவென்ஸ் நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த புராணத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அவ்வைக்குள்ள எல்லாம் போனேன். சரிங்க. அந்த அப்படிதான் தமிழ் சார்ந்த சிந்தனைக்கு வந்தோம். அதுக்கு பிறகு கீதாவோட நான் பல நாடகங்கள் செய்ததில் அவளோடையும் கிட்டத்தட்ட 6 நாடகங்கள் பண்ணியிருக்கிறேன் நான் பாகீதாவோட. அப்போ அவங்களும் வந்து கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி 19th century எண்டுலேருந்து 20th century குறிப்பாக பெரியார் இயக்கம் வரைக்கும், அதுக்கு பின்னாடி எமர்ஜென்சி வரைக்கும் வந்ததை அவங்க நாடகமாக பண்ணாங்க. ஒரு சமகால விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக அக்டோபரில் இருக்கும். ஸோ ஒரு வருஷமாக போர் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பகுதியை பற்றி பேசணும். எந்த பகுதி? நம்ம எல்லாருக்கும் டெய்லி டிவியில் பார்க்கக்கூடிய பாலஸ்தீன், குறிப்பாக காசா. இன்னைக்கு அது வளர்ந்து கொண்டு மற்ற இடங்களுக்கும் போய் கொண்டிருக்க மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்போ அதை பற்றி பேசணும் அப்படிங்கும் பொழுது அதில் இன்னொன்று சேர்த்து சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்கிற காட்சிகளை பார்க்கும்போது நம்மளில் பல பேருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ஈழத்தில் நடந்த அவ்வளவு விஷயங்களும் மறுபடியும் ஞாபகப்படுத்துது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு இந்த மீடியா டெக்ஸ்ட் பண்ண லைட்டிங்கும் பண்ண போகிற எங்கள் குழு உறுப்பினர் அவராக தான் சொன்னார், அரேபியன் கண்ட்ரியில் காசாவில் இதே மாதிரி எண்ணிக்கையில் பெருத்த சாவுகள் இருந்தால் கூட ஒரு வெள்ளை துணியாவது சுற்றுறாங்க. ஆனால் ஈழத்தில் குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் அந்த துணி கூட இல்லாத பல உடல்களை நம்ம புதைச்சிருக்கோம். அப்படியே அள்ளியில் போட்டாங்க. அப்படியே. அப்போது அது கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதை பேசணும். நமக்கே தெரியும் இன்றைக்கி உலகமெங்கும் இருக்கிற அரசாங்கம், இந்திய அரசாங்கம் உட்பட, நான் நேரடியாக அதை பற்றி பேசுவேன். அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். காசா மோனோலாக்ஸ்ன்னு சொல்லி உலக அளவில் இருக்கிற நாடகக்காரங்க எல்லாம் இணைந்து காசாலேருந்து வந்த மோனோலாகை படிச்சுக்கலாமும் இருக்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் இந்தியாவில் நீ உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி ராத்திரி டிஃபன் சாப்பிட்டுட்டு நீ அல் ஜசீரா பார்க்குறேன்னா அப்போ உன்னை உசுப்புறதுக்கு என் கையில் இருக்கிறது மகாபாரதம் தான். ஓகே, அதாவது நீங்கள் என்ன புரியுதுனாக்க அது எத்தனை 1000 ஆண்டு ஆனாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ரெலவன்ஸை கொடுக்க முடியுது. கண்டிப்பாக. அது ரெலவன்ஸ் கொடுக்கறது கான்டெக்ஸ்ட் சூழல்னால கிடைக்கிற பலமா இல்லை அந்த உரை அந்த டெக்ஸ்ட் இருக்கிற பலமா? ரெண்டும் நினைக்கிறேன். பிரைமரிலி சூழல், அதனால தானே நம்ம தேடுறோம். பட் அப்படி தேடும்போது பல இழைகள் கொண்ட ஒரு டெக்ஸ்ட், ஓப்பன் டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதான் அது இந்திய மரபில் இந்த ஒரு எபிக் வந்து இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வந்து அது தீனி போடும் நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் பார்த்தாக்க. ஏன்னா ஒரேடியாக இடது கையால் நிராகரித்து விட்டு விஷயத்தை பேசலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் நுணுக்கமாக எடுக்கும்போது அது என்கிட்ட கேட்டபோதும் நான் தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு மகாபாரதத்தை யுத்தத்தை எடுக்கிறீங்க, ஏன் குருசேட்ஸ் எடுக்கலை, அல்லது முகமது நபி போரிட்ட யுத்தங்களை ஏன் எடுக்கலை அப்படின்லாம் கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் தானே பண்பாடு பற்றி சொல்கிறீங்க. நான் இந்திய பண்பாட்டில் இருக்கிறேன், எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரிந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அப்படிங்கிறது தான் என்னோட பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மரபிலிருந்து நமக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்க நினைக்கிறீங்களா? இது தீர்வு சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அன்பேக்கிங். இது எல்லாருக்கிட்டையும் ஒரு சொல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம யாராலையும் கொடுக்க முடியல. ஆனால் அந்த பேசா பொருளை பேச துணிந்து என்கிற மாதிரி ஒரு கமுக்கமாக இருந்துட்டு போகிறதுக்கு முடியாத பொழுது அதை பேசுறதுக்கான ஒரு சின்ன துரும்பா நாடகம் இருக்கு. இம்மாதிரியான நாடகங்கள் மரபு சார்ந்த விஷயங்களை எடுத்துட்டு அதுக்கு பரிமாணம் கொடுத்தோ இல்லை அதை கொஸ்டின் பண்ணியோ பண்ணும்பொழுது ஆடியன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குதா? பல நேரங்களில் இல்லை. ஒரு அதிகபட்சம் போனால் புறக்கணிப்பு இருக்கலாம். அது பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறத நான் பெருசாக எடுத்துக்கலங்கிறது. ஆனால் நிஜமாவே அது மனசை தொடுற அளவுக்கான ஒரு அனுபவத்தை கொடுத்தா அது வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த நாடக கலை என்பது மனதோடு உரையாடுகிறது. மனசை வந்து அவங்கள வந்து
யோசிக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா பொதுவாக ஏன் இதை கேட்குறேன்னா, ஃபிலாசபிக்கும் கலைக்கும் அவ்வளோ தொடர்பு இல்லைன்னு வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எஸ்பெஷலி அரிஸ்டாட்டில்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், கலை வடிவங்களை வந்து தத்துவத்தை கொண்டு போக முடியாது அப்படின்னு. ஆனால் பிளேட்டோ ட்ராமாட்டிக்காக எழுதியிருந்தார். இப்போது வந்து கலையும் தத்துவமும் கை குலுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க இன்றைக்கி இருக்கிற சூழலில் இருக்குது. இப்போ ஈவன் அரிஸ்டாட்டில் ஏன் கத்தார்சிஸ் பற்றி பேசணும்? கத்தார்சிஸ் பற்றி பேசி நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து ட்ராஜடியை பற்றின விஷயங்கள் தான். அதுலேருந்து நம்ம டிஃபர் ஆகலாம், அவங்க சொல்கிற எஸ்தட்டிக்ஸ்லேருந்து நம்ம டிஃபர் ஆகலாம். பட் ஐ திங்க் தத்துவ ரீதியான ஒரு பேசிஸ் இல்லாமல் இப்போ நிச்சயமாக கலை வந்து இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தத்துவமே கிடையாதுன்னு சொன்னால் கூட நான் வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான், காசுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய தத்துவம் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆமாம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு உச்சக்கட்ட ஒரு நடிகர் இருக்கார். அவர் சொன்னார் பணம் தான் கடவுள். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்மீக கடவுள்னு சொல்லியிருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன், டப்பு தான் கடவுள் அப்படின்னு சொன்னார். அது ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு ரியலைசேஷன் நான் நினச்சேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படி எடுத்துக்கிறோம். எனக்கு அதுதான் இந்த மாதிரி மரபு சார்ந்து பேசும்போது என்ன ஆகிடுனாக்க, நம்முடைய நேயர்களோ சில பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை தவறாக சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரிதலை உண்டாக்குகின்ற முயற்சி தான் அப்பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல. அதுக்கு நம்மளும் படிக்க வேண்டியிருக்கோம். இப்போ மகாபாரதமே எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. நான் வந்து இந்த நாடகத்துக்கான அடிப்படை கதைக்காக மகாபாரதத்தை ஒரிஜினலில் பாடமாக கேட்டேன். நான் கும்கும் ராய்ங்கிற ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரியன். ஸோ அவங்க பௌத்தம், எங்களோட காமன் இன்ட்ரெஸ்ட் பௌத்தம். பட் ஆனால் இந்த மகாபாரதம் குறிப்பாக இந்த செக்ஷன் அவங்களே அதை பற்றி எழுதியிருந்தாங்க. ஜெண்டர் அண்ட் கிரீஃப். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்குள்ளே போகிறோன்னா ஒரு படிப்பு வேணும், உழைப்பு வேணும், கட்டாயம் ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக வேணும். ஏன்னா அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கலை. அப்போ தெரிஞ்சு தான் நீ அதை வந்து கேன்சல் பண்ண முடியுமே தவிர மேலோட்டமாக கேன்சல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். நாடகங்கள் வந்து வர்க்கம், ஜாதி இவற்றுக்கு உட்பட்டு தான் அமைகின்றனவா பொதுவாக தமிழ்நாட்டில்? ஏன்னா நான் தெருக்கூத்துன்றோம், அது இங்கே வந்து அதை முகம் சுழிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இது என்னடா அது அப்படின்னு கலை வடிவமே எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தா. இல்லை, நீங்கள் இது குறிப்பாக மரபு சார்ந்த நாடகத்துடைய ஆரிஜினாக நம்ம ஆந்த்ரோபாலஜிக்கலாக சொல்கிறது வந்து மானிடவியல் ரீதியாக ரிச்சுவல்ஸ், சடங்குகள் தான். அப்போ அந்த சடங்குகள் நம்பிக்கைகளுக்கும் சமயம் சார்ந்த சாதி சார்ந்த விஷயங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. அப்போ அது இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை புரிந்து கொண்டு எப்படி அதை கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதையும் குறிப்பாக நிகழ்த்துக்கலைகள் தான் பண்ணியிருக்கு. 80களில் பறையாட்டத்தை மேடையில் பார்த்து அழகுபடுத்துறதுக்கு நாடகக்காரங்க தான் முயற்சி எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த கலை இல்லாத நிகழ்களை அனுபவமோ அல்லது நிகழ்களை பயிற்சியோ கிடையாது. அப்போ அது மிகப்பெரிய, நான் நினைக்கிறேன் தலித் அடையாளம் அதெல்லாம் அந்த 90களுக்கு பிறகு, அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு வந்ததுன்னு நம்ம சொன்னோன்னா, அதுக்கு முன்னாடி 80களில் குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் அல்லது காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் ராமசாமி அவங்க செய்த அந்த முயற்சிகள். ராமசாமி பொறுத்த வரைக்கும் தேவராட்டத்தை மேடையில் அவர் ஏற்றினார்ல, முதல்ல அவர் தேவராட்டத்தை ஏற்றின பொழுது உரிமை மேடத்தை தான் பேக்ரவுண்ட் மியூசிக்காக வச்சார். ஊர்க்காரங்களை கூட்டிட்டு போனார் டெல்லிக்கு. ஏன்னா ஊர் தலைவர் முன்னாடி பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ அந்த கலைஞர்களோடு பயணப்பட்டு அவங்கள வந்து ஒரு நவீன சூழலுக்குள்ளே கொண்டு வந்தது, அல்லது நவீன நாடகக்காரங்க அதிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்தது அப்படிங்கிறது வந்து நிகழ்களை சாத்தியமாக்கியிருக்கு. அப்போ இன்னொன்றும் புரியுது. இப்போ நவீனம்னு மாறிக்கிட்டே போனால் கூட அது வந்து ட்ரெடிஷன்லேருந்து மரபுலேருந்து தான் தனக்குரியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் அந்தந்த நாட்டிற்கான மரபுலேருந்து எடுப்பது என்பது தான் வந்து சரியாக இருக்கும். வெளியிலேருந்து இறக்குமதி செய்தால் அது வந்து சரியாக இருக்காது. இல்லை, நீங்கள் நவீன தமிழ்நாட்டில் கூட பெண்களுடைய பங்கேற்பு நாடகத்துக்கு வருவதில் தடைகள் இருக்கின்றனவா?
ஒரு சாதாரண மனிதர்களுடைய பார்வையில் பார்த்தோன்னா பெண்களை மேடையில் அதுவும் ஆடியும் பாடியும் பேசியும் கத்தியும் காட்டுறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையும் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆனால் அது ஒன்று தான் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி, ஆயுதம். ஏன்னா நீ என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறியா, என் குரலை நீ கேளு. என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, இப்போ நான் நிற்கிறேன் அவன் முன்னாடி, நீ பார்த்து தானே ஆகணும். அந்த உடல் வந்து பேசும். இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய நாடகத்தில் லீட் ரோல் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு திருநங்கை, கிட்டத்தட்ட 15 வருஷமாக நாடகத்துறையில் இருக்கக்கூடிய, என்னோட நிறைய நாடகங்கள் கட்டியக்காரிங்கிற குழுவோட தொடர்ந்து இயங்கக்கூடியவங்க. உண்மையிலேயே ஐ திங்க் எல்லா விதமான தொழில்முறை கலைஞர்களுக்கு ஈடாக அந்த திறமை கொண்ட ஒருத்தங்களாக அவங்க நிற்கிறாங்க. அவங்கள நம்ம மேடையில் கொண்டு வரோம். அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு திரைத்துறை உட்பட எல்லாத்துலேயுமே வந்து அவங்களால செய்ய முடியுமா? பெண்கள் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. மலையாள பெண் செய்கிறத இந்த பெண்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க. வடக்கத்தி பெண் செய்கிறத இவங்க செய்யலை. இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் இது ஒரு ஆர்ட் ஃபார்ம்னா, ஆர்ட் ஃபார்மில் 99% உழைப்பு, பாக்கி 1% தான் சம்வேர் இன்ஸ்பிரேஷன், அந்த ஒரு நாட்ச் கூட வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வரக்கூடியது. அப்போ அந்த பயிற்சி ஒரு பெண்ணுக்கு, பெரியார் சொன்ன சுயமரியாதை தான். சுயமரியாதை வாயில் சொல்லி வராது, போய் நிற்கும்போது களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது, வந்து நிற்கிறதுங்கிறது, எல்லார் முன்னாடியே நான் பேசுகிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்கிறது, அது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். நீங்கள்லாம் தயங்குற விஷயங்களையும் நாங்கள் பேசுகிறதுக்கு வரோம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து அரங்கத்தில் சாத்தியமாயிருக்கு. எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா, இதுக்கு அடுத்த தலைமுறை நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும், பின்னாடி லைட்டிங் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி வந்து நிற்கக்கூடியவங்க, பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நிறையா வந்திருக்கிறாங்க. அப்போ இட்ஸ் ஜாப். அப்போது நிறைய ஸ்கோப் நாடகத்துக்கு இருக்குது. இல்லை இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்கப்போ? இல்லை, நாடகத்துக்கு ஸ்கோப் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். நாடகம்ங்கிறது காசு பண்ணுற கலை இல்லை. அதனால் அதை மட்டும் வச்சுக்கொண்டு இவங்களால பொழப்பு நடத்த முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். பெரிய பெரிய நாடக பள்ளியில் படித்தால் கூட நாடகமும் செய்யணும், மற்ற திரைத்துறையோ சின்ன திரையோ ஏதோ ஒன்றில் உங்களுக்கு காசும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் பண்ணுறது தான் இன்னைக்கு இருக்கிற தேவை. கோல்டன் மீன் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஸோ. ஆனால் அதுக்கு நாடகம் தான் தாய்க்கலை. நாடகம் இல்லாமல் நீங்கள் திரையில் போய் நிற்க முடியாது. பேசல என்ன புரிஞ்சிருக்கோன்னாக்க, நாடகங்களுக்கு பல வடிவங்கள் இருக்குது. அதில் இன்னைக்கு நவீன வடிவங்கள் வந்து பெண்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அது அவளுடைய பிரச்சனைகளை வந்து அவளே பேசிக்கிறாள். அதை வந்து இது வரைக்கும் கேட்காதவங்க கூட உட்காந்து கேட்குறாங்க. இருக்குமோ அவங்க மனதை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. உங்கள் ஜன்னலையாவது தரங்க அவ்வளோதான். ஸோ நீங்கள் நிறைய ஜன்னலை திறந்துக்கிட்டே இருக்கீங்க. மதுரையில் இப்படி ஒரு நாடகம் செய்வதற்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு முறை சந்திப்போம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.